இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம படையப்பா வாட்ச் லிஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் வந்து கொடுங்க, ஏதாவது ஸ்டாக் அக்குமுலேட் பண்ணலாமா அப்படிங்கிறது கொடுங்க. பட் இது எல்லாமே வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ணாதது உங்களோட இஷ்டம், ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்னாவே ரிஸ்க் இருக்குல்ல. நீங்கள் வந்து சப்போஸ் ஸ்டாக் பை பண்ணுறீங்க, செல் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட வந்து செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். சரி, இந்த லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, ஒரு ட்ராக் இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எனக்கும் இதில் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து வந்து நான் எப்போ ஐடென்டிஃபை பண்ணேன், அதோட கரண்ட் ப்ரைஸ் என்ன, எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குங்கிற மெட்ரிக்ஸ் எல்லாமே நானும் பார்த்துக்கலாங்கிறதுக்காக எனக்கும் நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஷீட்டில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டாக் நேம் போட்டாவே போதும், எல்லாமே அதில் அழகாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஐடென்டிஃபை ப்ரைஸ் இவ்வளோ பண்ணியிருக்காங்கும் போது கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டால் அழகாக வந்துடும். எவ்வளோ பர்சன்டேஜின்னு பார்க்கும்போது அதுவும் வந்துடும். ரிஸ்க் லெவலுங்கும் போது இது வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கா, லோவாக இருக்கா, ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலாக வச்சு இதே எல்லாமே வந்து நான் போட்டிருக்கேன். அதோட டார்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, அது மேலே போனால் எவ்வளோ போகலாம், அதோட டியூரேஷன் வந்து எவ்வளோ, அது வந்து ரீச் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் நாட் ரீச்டுங்கிறது ஆல்ரெடி ரீச் ஆகிட்டு இப்போ அங்கேருந்து ப்ராஃபிட் புக் பண்ணி டவுன் ஆகிருக்குங்கிறது அர்த்தம். ரீச்டு டார்கெட்டுங்கிறது ஆல்ரெடி ரீச் ஆகிடுச்சு, அதை நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து டைனமிக்காக மாறும் இந்த ஸ்டேட்டஸுங்கிற காலத்தில். அதுக்கப்புறம் பி ரேஷியோ வந்து அதிக பேர் வந்து போயிட்டு தேடுறதுக்கு பதிலாக நான் அதை இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸ்டாக்கோட பி ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு, அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ, ஓப்பன் என்ன ப்ரைஸில் ஆகிருக்கு, அதோட ஹை எவ்வளோ, லோ எவ்வளோ, அது வந்து ப்ரோக் ஆகிருக்கான்னு பார்க்குறோம். அப்புறம் ப்ரீவியஸ் டே பர்சன்டேஜ் கூட கம்பேர் பண்ணுறோம். 52 வீக் லோவு, ஹை, அந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடலாம் இதுலேயே. இதில் உங்களுக்கு ஏதாவது கொரி இருந்தாலும் வந்து மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவு வந்து இன்னும் அட்ராக்டிவாக வந்து இதை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே கொடுத்தது. இது நான் வந்து பார்த்திங்கன்னா மே மந்த்லேருந்து இதை ஃபாலோ பண்ணுறேன். சரி, எல்லா சப்ஸ்கிரைப்கிட்டுமே போகட்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்மால் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா? என்ன டேட்டு, எப்போ வாங்குச்சு, நான் கொடுத்ததுலேருந்து எவ்வளோ மைனஸில் போயிருக்கு, ஸோ எல்லாமே. இப்போ இந்த ஹைலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் இருக்கிறது, பட் ஆனால் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்குது. ஸோ நம்மளோட டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூரேஷன் மென்ஷன் பண்ணுறல, ஸோ அதுதான். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இந்த HFC எல்லாம் 83 ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 148 ரூபா கிட்டே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹீரோ மோட்டார், பைசாலோ, ABDL, கோபால் ஸ்நாக்ஸ் இதேமாரி அதிகமாக கொடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பைபேக் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நம்ம எப்போ வந்து நம்ம சேனலில் எப்போ வந்து ப்ரைஸ் ஐடென்டிஃபை பண்ணோம், அதோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, பைபேக் ப்ரைஸ் என்ன, ரெக்கார்ட் டேட் என்ன, எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்னங்கிறது எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை வாட்ச் பண்ணுறதுனால பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லலை, ஜஸ்ட் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து அடிஷ்னலாக பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். இதோட URL வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 2 days ஒன்ஸு எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது டெய்லி 2 days ஒன்ஸ் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.